குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Saindhavi is a very good girl. It is his loss. See, Saindhavi நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவ நம்ம பொண்ணு தான். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்காக நம்ம அவளை விட்டு கொடுக்க கூடாது. I was just commenting about something like how I would comment at home. See, I am sure Saindhavi would understand. விசாரிக்காம என்ன பிரச்சனைனே தெரியாம எல்லாரும் சேர்ந்து such an arrogant lady, இவ்வளோ திமிரு, இவங்களுக்கு யாரோ பிடிச்சிச்சு அவங்களுக்கு யாரோ பிடிச்சிச்சு அப்படிங்கிற சீனே இல்லை அங்கே. இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை அவங்க வெளில சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாமல் இருக்கிறதும் நல்லதுதான். டைம் will heal everything. என்னோட ஆசை அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேரணும் தான். இப்போ இவங்க சேர்ந்தா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. மிஸ் வாவ் தமிழா யூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த நேர்காணல் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, ஒரு மல்டி டேலண்டான பர்சன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொல்றதா, ஒரு சிங்கர்னு சொல்றதா, ஒரு ப்ரொடியூசர்னு சொல்றதா, இப்போ ஆண்டர்பிரனர் சொல்றதா அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருக்கும். ஸோ ஏஆர் ரிகானா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இந்த நேர்காணல் இருக்க போகுது. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே சொல்ல நினைச்சேன் மேம், சூப்பரா இருக்கு ஹோட்டல். தேங்க்யூ ஸோ மச். ஏதோ நானே பண்ண இன்டீரியர்ஸ் இதெல்லாம். ஐ ஹோப் யூ லைக் இட். ஐ ஹோப் பீப்புள் லைக் இட். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி ஒரு பிளெண்ட் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் ஹோம் இன்டீரியர்ஸ் மாதிரி தான். கமர்ஷியலாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹோம் இன்டீரியர்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம் மாலை அதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து பயங்கர வைரலாக ஆரம்பிச்சிருச்சு அந்த. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது? எனக்கு எம்எல் மியூசிக் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் ரஹ்மானோட பெரிய ஃபேனு. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் நான் கன்னடா சாங்ஸ்லாம் பாடியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட நான் ஒரு சாங் கேட்டிருந்தேன். நம்ம ஆல்பம் ரிலீஸ் பண்ணால் ஒரு சாங் கொடுன்னா அவர் ரொம்ப வருஷமாக கொடுக்கல. திடீர்னு ஒரு நாள் ஒரு சாங் எடுத்துகிட்டு இது ரொம்ப என்கிட்ட போட்டு காமிச்சாரு. இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன் நான். I'm going to buy it from you அப்படின்னு. ஸோ அப்போ அவர் சொன்னார், ஓகேக்கா, இல்லை இது உங்களுக்கு தான் பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன், நீங்கள் எடுத்துக்கோங்கன்ட்டு. ஸோ அவர் தான் இந்த ஆல்பம். ஆனால் அவர் சொன்னார், நான் தான் இதில் கமெண்ட் பண்ணுவேன், லிரிக்ஸ் எல்லாம் நான் தான் சொல்வேன், எல்லாமே நான் தான் சொல்வேன், நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது அவர் இஷ்டப்படியே பண்ணது. இது டக்குன்னு இவங்ககிட்ட இருந்து ஒரு அப்டேட் வருமா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு ஆல்பம் சாங் வந்து I wanted to do actually a lot of English songs. எனக்கு கொஞ்சம் இன்டர்நேஷனலாக போகணுன்னு கொஞ்சம் ஆசை தான். பட் அதுக்கான இவர்கிட்ட நான் கேட்டது இன்டர்நேஷ்னல் சாங் தான். பட் அவர் சொன்னார், இல்லை நம்ம கொஞ்சம் தமிழ் இதில் போடலாம் அப்படின்னு. ஸோ இதில் நான் ஹாஃப் தமிழ் ஹாஃப் இங்கிலீஷாக போட்டிருக்கோம் நாங்கள். இப்போ அதான் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கே தெரியும்ல உங்களுக்கு. நம்ம போயட் தனுஷ்லாம் இங்கிலீஷ்லாம் எழுதுறாரு. ஸோ அதனால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் நாங்கள் போட்டுட்டோம். ஆனால் அதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணதும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்றா இருந்துச்சு. நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தானே. ஸோ அதனால என்ன ஸ்டேஜில் பண்ணுவேனோ அதை தான் பண்ணியிருக்கேன். நான் வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் பண்ணல. ஸோ இந்த பாட்டை ரஹ்மான் சார் பார்த்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை இல்லை, இது அப்புறம் ஸ்னிப்பெட்ஸ் பார்த்து தான் ஃபோன் பண்ணிட்டு எந்த அடி தூள் கலப்பில் போறதுக்குன்னு சொன்னாங்க. அது பர்டிகுலராக அதுக்கு எதுவும் சொல்லலை. பட் ஐ திங்க் லைக் இட். நீங்கள் யார்கிட்ட இருந்து பர்டிகுலராக வந்து எனக்கு இவங்ககிட்ட அந்த ஃபீட்பேக் வரும்னு நினைக்கிறேன், நான் வரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள்னா? அப்படிலாம் யாரும் இல்லை, யாரும் இல்லை. ஜனங்க எல்லாரும் ரசிக்கணும், அவ்வளோதான். பட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக சீமான் சார் இதை கேட்டுட்டு அவரே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி தனி பாடல்கள் நிறைய வரணும், நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, நீ இன்னும் நிறைய பண்ணணும், தமிழ் பற்றி, நாட்டில் உள்ள சில விஷயங்கள் பற்றி, சூரியன் பற்றி, நிலத்தை பற்றி, இதெல்லாம் நீ நிறைய பாடல் பண்ணணுமா, உன்னால் பண்ண முடியும், பண்ணு அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி வெரி பிக் வேர்ட் ஃபார் மீ. ஏன்னா ஒருத்தர் அவ்வளோ நம்பிக்கையா நீ இன்னும் நிறைய பண்ணணும், இதை பற்றியெல்லாமும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்கு கண்டிப்பாக என் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்றது அர்த்தம். ஸோ ஐ ரியலி லவ் இட். இதுவுமே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆல்பம் இருக்குல்ல, ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு வைப் கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இந்த ஆல்பம். இந்த டோனில் தான் இருக்கணும் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணாங்க? நானும் எம்எல்லும் சேர்ந்து பண்ணது. எம்எல் தான் இது மெயினாக இந்த டோன் செட் பண்ணாரு. ஏன்னா நான் விதவிதமாக பாடியிருக்கேன். ஸோ பட் இதில் ஆக்சுவலி அந்த ரேப் போர்ஷன்லாம் வேற யாரோ பாட வைக்கலாம், உங்களுக்கு வராதுக்கான்னு சொன்னா, அது எப்படி எனக்கு வராதுன்னு நீ சொல்ல கமான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நான் அதை பாடுவேன்னு சொல்லி பாடி கம்ப்ளீட் சாங்ல வேற வாய்ஸ் இருக்கக்கூடாது, நான் தான் பாடுவேன். பிகாஸ் ஐம் பையிங் திஸ் சாங், ஃபார் மீ ஒன்லி ஐம் பையிங் இட். எனக்கு அதனால அப்படின்னு சொன்னேன். நாட் தட் ஐ வில் கோ அண்ட் ஸ்பாயில் ஆஃப் சம்படிஸ் கரியர், அந்த மாதிரி கிடையாது. எனக்கு கிடைக்கிற சாங் தயவு செஞ்சு எனக்கே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நான் பாடுறேன். நீங்கள் அதை பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பர்ஃபார்ம் பண்ணுறப்ப இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே அதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு, ஷூட் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்லாம் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி ஜாய்ஃபுல் மொமெண்ட். அது ஒரு 24 hours நைட் அண்ட் டே ஷூட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி எல்லாரும் அமேஸ்ட் அட் மை எனர்ஜி. நான் காலிலேருந்து ப்ரீவியஸ் டே, அதாவது 9 o'clockலேருந்து
ஒரு 3 o'clock வரைக்கும் ஃபுல்லா என்னோட ஷூட் போயிட்டு இருக்கு. எல்லாரும் இப்படி பேர பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு டயர்டே ஆகாதா? இன்னும் எவ்வளவு டான்ஸ் வேறு ஆடிட்டு இருந்தாங்க. சில ஸ்டெப்லாம் கட் பண்ணிட்டாங்க. அது ஏன்னா கொஞ்சம் கோமலையும் காமிக்கணுன்றதுக்காக அந்த டைம்ல கட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஃபுல்லா பண்ணப்போ அவங்க கோமல் வந்து மேம் இது என்னது இது, யாரையும் நான் பார்த்ததே இல்லை, இப்படி கண்டினியூஸா ஷூட் பண்ணி கூட ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. காட்ஸ் கிரேஸ் ஆனஸ்ட்லி. இப்பவும் அதான் மேம், எப்படி மேம் அது எனர்ஜி, அதுதான் எங்களுக்கு ஒரு சீக்ரெட்டாவே இருக்கு. அல்ல எனக்கு கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் எனர்ஜி நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஐ அம் தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் தட். உங்களோட டே ரொட்டீன் என்னவா இருக்கு மேம்? ஏன்னா நீங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்றீங்க. ஐ டூ எவ்ரிதிங் அட் மை ஸ்பீட். புரியுதுங்களா? சிலதை வந்து நம்ம ஸ்லோவாக தான் பண்ணுவோம், சிலது பயங்கர ஃபாஸ்ட்டாக. அது நம்ம ஆர்வத்தை பொறுத்தது, எவ்வளோ பேஷன் அந்த டைமில் நம்ம அதுக்குள்ளே போடுறோங்கிறத பொறுத்தது. நினச்சா ஒரு சாங்கை வந்து ஒரு ரன்னிங் ஸ்பீடில் பண்ணிடுவோம். சில சமயம் அது 10 நாள் கூட ஆகலாம், 12 நாள் கூட ஆகலாம். அது ஏன்னா அந்த சாங் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வரணுன்றதுக்காக. ஸோ அது மாதிரி தான் எவ்ரிதிங். இஃப் யூ புட் யுவர் பேஷன் இன் டு இட், என் மூட் எப்படி இருக்கோ அதை மாதிரி தான். ஸோ இதுக்காக என்னோட தூக்கத்தை நான் எடுத்துக்கிறது இல்லை. இதுக்காக நான் வந்து அஃப்கோர்ஸ் சில சமயம் நைட் ஒர்க் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக காம்பன்சேட் பண்ணுவோம் மார்னிங். ஸோ இட்ஸ் ஆல் உங்கள் ஆர்வம் தான். ஆர்வம் உங்களுக்கு இருக்க அது அத்தனால நடக்கும் எல்லாமே. மேம் உங்களோட மியூசிக் ஜேர்னில வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ அதை எப்படி நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போறீங்க மேம்? அப்ஸ் டவுன்ஸ் அப்படி எனக்கு தெரியல. நான் பாடினாலே எனக்கு பிடிக்கும், மியூசிக் பண்ணாலே எனக்கு பிடிக்கும். அப்போ அதெல்லாம் அப்போ தானே எல்லாமே. ஜனங்க ரசிக்கிறாங்க ரசிக்கலங்கிறதுலாம் வேற விஷயம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கோமாங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ அது எப்பவுமே இட்ஸ் ஆல்வேஸ் அன் அப் சிச்சுவேஷன் தான். அப்படிதான் ஐ திங்க். இப்போ ரகுமான் சார், ஜிவி பிரகாஷ் சார், இவங்க 2 பேருமே மியூசிக் கம்போசராக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு யூனிக்காக ஒரு ஐடென்டிஃபை இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு சாங் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. பிரகாஷ் வந்து ஐ எம் வெரி கிளியர். அவன் வந்து எமோஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். அந்த ஒவ்வொன்றும் ஃபீல்ல இருக்கணும். அந்த சாங் அந்த என்ன கேட்குதோ, அது என்ன ஃபீல் கேட்குதோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த லிரிக் ரொம்ப அழகாக இருக்கணும், அதுக்கு சூட்டபிளாக இருக்கணுன்றது வந்து பிரகாஷோடது. அண்ட் அவன் வந்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணானா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவான். அதாவது அவனுக்கு ஒரு 2 படம் இருக்குது. ஆனால் அவன் 2 படம் இருக்கே, இவன் வந்து இப்போ நம்ம ஃபோன் பண்ணால் அவனுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஃபோன் பண்ணால் எடுப்பான். எப்படிடா எடுக்கிற, உனக்கு வேலை இல்லையா, எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்வான். ஸோ அந்த மாதிரி அவனும் திங்க் பண்ணோடனே முடிச்சிடுவான். இது ஜனங்களுக்கு போய் சேருமா இதுவா அதெல்லாம் யோசிக்கிறதுல அந்த இதுக்கு என்னென்ன அவன் ஃபீல் பண்ணணும் அதை கரெக்டாக பண்ணிடுவான். ரஹ்மான் வந்து அப்படி இல்லை. பியாண்ட் மூவி, பியாண்ட் டைம்ஸ், அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் கொடுக்குறாரு அவர். புரியுதுங்களா? ஸோ அந்த பாட்டுங்கிறது வந்து எப்பவும் நிற்கணும், அது அவரோட எய்மு. ஸோ அதுக்கு என்னவோ அது அவர் நிறைய போடுவார். ஸோ அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். தட் டெடிகேஷன் ஆஃப் டில் த லாஸ்ட் மினிட். அதுக்கு ஸோ ரகுமான் சார் அப்படின்னு சொன்னாலே வந்து எஸ்பிபி சார், ரகுமான் சார், இந்த காம்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ இப்போ எஸ்பிபி சார் இல்லாதனால ஸோ இந்த காம்போவை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஐ நோ தேவ் கிவன் வெரி பிக் ஹிட் சாங்ஸ். என் காதில் எல்லாம் ஐயோயோ என்ன மாதிரி பாட்டு இல்லை. அஞ்சலி, பியூட்டிஃபுல் சாங்ஸ். மின்னலே, அப்பா ரியலி இன்னும் கொஞ்சம் நிறைய பாட்டு பண்ணியிருக்கலாம். ஒன்றா we will definitely miss that combination. என் காதலே, அந்த மின்னலே, ஓ மை காட், இல்லை மெஸ்மரைசிங் சாங்ஸ். உங்களுக்கு நீங்கள் டவுனாக இருக்கக்கூடிய நேரத்துலையோ இல்லாட்டி நல்ல ஒரு எங்கேஜிங்காக இருக்கக்கூடிய நேரத்துலையோ உங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 சாங் சொல்ல முடியும்? நான் டவுனாக இருக்கிற நேரத்தில் ஐ நீட் ஷியர்ஃபுல் சாங்ஸ். லைக் சின்ன சின்ன ஆசை, புது வெள்ளை மழை, அந்த மாதிரி எனக்கு சாங்ஸ் வேணும். ஸோ அதுதான் என்னோட பேச. ஆனால் நான் நல்லா இருக்கும்போது கேட்குறது வந்து வராக நதிக்கரையோரம், குறுக்கு சிறுத்தவளே, தென் நல்ல எல்லை, அது எனக்கு பிடிக்கும். தென் நல்ல நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது எல்லா பாட்டும் தான் கேட்போம். ஆனால் உனக்கு கொஞ்சம் சாஃப்டர் மெலோடியஸ் சாங்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஸோ தோஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் சாங்ஸ் ஐ லைக். ஓகே. மின்னலே. ஸோ பவானிஸ்ரீ மேம் வந்து ஆக்டிங்கில் உள்ளே வந்தோடனையும் ஸோ 2வது படம் வந்து விடுதலை கிடைக்கும். ஸோ அதில் வந்து நிறைய அவங்களோட ஆக்டிங்கை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. பத்திரிகைகள் வந்து நிறைய அவங்களோட ஆக்டிங் பற்றி எழுதுனாங்க. ஸோ இந்த க்ரோத்தை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? ஐ வாஸ் ரியலி அஸ்டவுண்டட் பை ஹர் ஆக்டிங். அதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மாதேஷ் சார் கூட அன்றைக்கி சொன்னார், அவங்க ஷி டென்ட் ஆக்ட், ஷி லிவ் தட் கேரக்டர் அப்படின்னு. ஸோ அது ஒரு ஆக்டிங்கே கிடையாது, நிஜமாக வாழ்ந்த மாதிரி இருக்கு அது அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் காம்ப்ளிமெண்ட் கம்மிங் ஃப்ரம் மாதேஷ் சார். பிகாஸ் அவ்வளோ சர்வசாதாரணமாலாம் அவரை வந்துட மாட்டார் யாரையும். அவர்கிட்ட வந்து புட்டுங்கி வாங்கினாலும் கிடைக்காது. ஆனால் உண்மையாக சொல்லுவார் எப்பவுமே. ஸோ அது எவ்வளோ கெட்ட உண்மையாக இருந்தாலும் ஃபேஸில் சொல்லுவார், ஸ்லாப் மாதிரி. ஸோ தட் இஸ் வாட் ஐ லைக் அபவுட் மாதேஷ் சார். இட்ஸ் நாட் அ லை வாட் இஸ் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிங்களா மாதிரி இவங்க வந்து ஆக்டிங்காக தான் வருவாங்க அப்படின்னு நினச்சிங்க? இல்லை, நான் நினைக்கல. மேபி மாடலாக வரலாம். அவளுக்கு சென்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப இட்ஸ் கிரேட். அவள் கலர்ஸ் டேஸ்ட்டு, அந்த ட்ரெஸ்ஸிங் டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒரு சிம்பிள் மெட்டீரியல் கூட ரொம்ப அழகா ஷில் டிசைன். ஸோ ஐ தாட் ஷில் பிகம் எ டிசைனர். ஷி வாண்டட் ஆல்சோ ஃபேஷன் டிசைனிங் பண்ணுவான்னு. ஜிவி சார் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு நிறைய வந்து வேணாம் சொன்னாங்க. ஸோ அவரே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, நீ மியூசிக் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஆக்டிங். ஸோ அவர் அது he himself told me, மாதே சார் கேட்டிருந்தாரு, போய் பையன்கிட்ட கையில் நடிக்கிறாரா அப்படின்ட்டு. அது அப்போ 19 years அவனுக்கு. நோ என்னால் நடிக்க முடியாது, ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு. அப்புறமா மேபி he developed this interest slowly because I put in that seed in him, maybe, I don't know. நீங்கள் மாற்றிக்கலாம் மாலை அப்படின்ற ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறீங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது வந்து பயங்கர சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு. ஸோ பொதுவாக அந்த டிவோர்ஸ் பற்றியோ ரிலேஷன்ஷிப் பற்றியோ இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனுக்கு வந்து உங்களோட பார்வை என்ன இருக்கு? அது 2 இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே நடக்கிற விஷயம். யாரும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ளே செட் ஆகலைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனக்கு பர்சனலாக இப்போ நீங்கள் பிரகாஷோட இது கேட்டிங்கன்னா, சைந்தவி இஸ் அ வெரி குட் கேர்ள். இட் இஸ் இஸ் லாஸ் டெஃபினெட்லி. ஆனால் எதுவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட்ஸ் டீசன்சி கருதி அதை நான் சொல்லலை. 2 பேர் ஃப்யூச்சருமே அதில் வந்து எந்த விதமும் பாதிக்கக்கூடாதுன்றது. சைந்தவி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அவள் நம்ம பொண்ணு தான். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக நம்ம அவளை விட்டு கொடுக்கக்கூடாது. So long she was such a nice girl. So I wish her all the best for the future. I wish she comes back. அதுதான் என்னோட ஆசை. அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேரணும் தான். இறைவன் அதுக்கு இடம் கொடுத்தா அது நடக்கும். இப்போ அதாவது பொதுவாக ஒரு டிவோர்ஸ் பற்றி ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்குறப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே இப்போ சொசைட்டி சைடில் இருக்கும் ஒரு இது இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்காகவாச்சும் நீங்கள் சேர்ந்துருங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அவங்களோட பதில் என்னவா? இது 2 பேருக்குள்ள பிரச்சனை. இது சொசைட்டிக்கு எல்லாம் டிசைடே பண்ணக்கூடாது. அவங்க 2 பேருக்குள்ள ஒத்து வந்ததுன்னா அவங்க இருப்பாங்க, ஒத்து வரலன்னா இருக்க முடியாது. சொசைட்டிக்காக ஒருத்தர் உள்ள இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு ப்ரெஷர். அது 2 பேருக்குமே மென்டல் ப்ரெஷர் தான். ஸோ அந்த சொசைட்டிக்காக வாழறதெல்லாம் எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம். 2 பேருக்கு அது ரொம்ப உகந்த விஷயமா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அதே கேன் இட்ஸ் நாட் தட் என்ன சொல்றது, இவங்களுக்கு யாரோ பிடிச்சிச்சு அவங்களுக்கு யாரோ பிடிச்சிச்சு அப்படிங்கிற சீனே இல்லை அங்கே. இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை வந்து அவங்க வந்து வெளில சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாமல் இருக்கிறதும் நல்லதுதான். டைம் வில் ஹீல் everything. So appo ivanga senda I'll be very very happy because I think Saindhavi is a wonderful person. So for her sake they should. இப்போ இருக்க சோஷியல் மீடியால வந்து செலிபிரிட்டியோட லைஃபை தான் வந்து டக்குன்னு ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஆனா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம. எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு எவ்வளவு வருஷமா நான் சோஷியல் மீடியால பேசியிருக்கேன். எவ்ரிபடி ஹஸ் அப்ரிஷியேட்டட் மீ. எங்கேயோ ஒரு வாட்டி லிட்டில் அனாயன்ஸ் எதுக்கோ ஒரு காரணத்துக்காக வந்து அடுத்து வந்து எனக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்க போகுது. ஆனா இவங்க வந்து கேள்வி மேல கேள்வி, மதர்ஸ் டேக்குன்னு இன்டர்வியூ எடுக்கும்போது கேள்வி மேல கேள்வி கேட்கும்போது திடீர்னு அவங்க தப்பு கிடையாது அது. ஆனா அந்த டைம் ஐ லாஸ்ட் a little patience. So that's because I have something else in my mind. அதனால நான் வந்து இப்போ என்னோட கிராண்ட் டாட்டர் பற்றி கேட்டோன்னே அவங்க அம்மா அப்பாட்ட கேளுங்க. ஏன்னா அது மதர்ஸ் டே, அது அவங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும், அதுக்காக சொன்னது. I was just commenting about something like how I would comment at home. See, I am sure Saindhavi would understand. I definitely didn't have anything against her. ஸோ அதனால அதை தப்பாகவே பேசி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதை ஒருத்தர் கட் பண்ணி போஸ்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. தேங்க்ஃபுல்லி whoever interviewed me is such a nice person. Even though she understood that I didn't like these questions, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதையும் அந்த ஸ்னிப்பெட் எடுத்து போட்டதையும் எடுத்துட்டாங்க. வேற ஒருத்தர் போட்டு போதும் அவங்க எடுக்க சொன்னாங்க. She is a very nice person. At that point of time it's not her fault or it is my fault. I just got a little annoyed. Doesn't mean நான் திமிரு பிடிச்ச ஆளுன்னா உலகமே சொல்லியிருக்கோம் நான் திமிரு பிடிச்ச ஆளுன்னு. ஆனால் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே சொன்னது என்னை பார்த்தோன்னே யூர் ஹம்பிள் பர்சன். அதை கூட நான் மைண்டில் வச்சுக்காத ஒரு திமிர் எனக்கு. ஓகே, திமிர் இல்லை, அதை கூட மைண்டில் வச்சுக்காத திமிர் இல்லை. ஸோ அதனால் இவங்க உடனே ஜட்ஜ் பண்ணிட்டு உடனே அதை பற்றி பேசுறது எனக்கு இட் வாஸ் ஹர்ட்டிங் ஃபார் மீ ரியலி. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நீங்கள் ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? நிஜமா அப்படி இருந்தா ஓகே போங்க அப்படின்னு சொல்லிருப்பேன் நான். பட் ஐ வாஸ் ஃபீலிங் பேட். எப்படி அந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஐ வாஸ் ஃபீலிங் பேட். யா, என்னன்னு விசாரிக்காம ஒரு நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றது, விசாரிக்காம என்ன பிரச்சனைனே தெரியாம எல்லாரும் சேர்ந்து such an arrogant lady, such இவ்வளவு திமிரு இப்படி எல்லாம் போட்டு மதர்ஸ் டேக்கு ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்றாங்க. எங்க அம்மா பத்தி பேசணும்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை விடாம அவங்க என் பையன் பத்தியும் டாட்டர் பத்தியும் கேட்டாங்க. அதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டாபிக்கை மீறிட்டு வேற விஷயங்களையும் கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருந்தது. அப்போ உட்காந்து இதை டீட்டெயில நான் பேச முடியல. அதுக்காக நான் கொஞ்சம் ஸ்னாப்பியா ஆன்சர் பண்ணேன். அது எடுத்து தனியா போட்டு அது ஒன்னா பார்த்திருந்தா அப்படி டெஃபினட்டா தோணிருக்காது. அது எடுத்து தனியா போட்டப்போ இது தலையும் தெரியாம வாலும் தெரியாம எல்லாரும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால
கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மேல். ஸோ அது மாதிரி நிறைய ஜட்ஜிங்க்கு உள்ளாகிறாங்க. செலிபிரிட்டிங்கிறதுனால என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலான்னு. நான் யாரையோ ஹர்ட் பண்றேன் அப்படின்னா, அப்ப நீங்க பண்றதுலாம் என்னது? நீங்களும் தான் ஹர்ட் பண்றீங்க, நீங்களும் தான் தப்பு பண்றீங்க. ஃபர்ஸ்ட் உங்களத கரெக்ட் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இன்னொரு ஒரு மீம் ஸ்ப்ரெட் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஜிவி சாரோட கல்யாணத்துல நீங்க இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரோட போட்டோஸ் எடுத்து போட்டாங்க, நீங்க இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இன்னைக்கு இல்ல அப்படின்னு? நான் இருந்தேனே, நான் போட்டோ ஆள் இல்லை, நான் போய் போட்டோல நினைக்கணும், நான் எல்லாரையும் வரவேற்றுட்டு இருந்தேன். ஹிந்து முறைப்படி நடந்த கல்யாணம் இவங்க அங்க இல்ல அப்படின்னு. நானா அப்படியே இல்லைங்க, பிகாஸ் ஐ லைக் சைந்தவி அண்ட் இஸ் மேரிங் த ரைட் பர்சன். எனக்கு அந்த கல்யாணம் பிடிச்சிருந்தது. லவ் பண்றாங்க. ஸோ இந்த கல்யாணம் வந்து வருதுன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு பேச்சு வந்திருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த கல்யாணம் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றப்போ உங்ககிட்ட எதுவும் டிஸ்கஷன் நடந்துச்சா, இல்லை நீங்க எதுவும் பேசுனீங்களா? சைந்தவி அனௌன்ஸ் பண்ணப்போ தான் எனக்கே தெரிஞ்சது. அப்போ நான் பிரகாஷ் கிட்ட வந்து ஒரு ட்ராவல் நாங்கள் போயிருந்தோம். அதில் ஃபுல்லாக நான் அதை பற்றி தான் பேசியிருந்தேன். அண்ட் மை டாட்டர் ஆல்சோ கேம் இன் அண்ட் ஷி டோல்ட் மீ சர்டன் திங்ஸ் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு பிலீவ். எனக்கு அதை நம்புறதுக்கே இஷ்டம் இல்லை. ஸோ அதனால அதை பற்றி பேசவும் இஷ்டம் இல்லை. ஐ விஷ் தே ரீகன்சைல் அண்ட் கம் அண்ட் ஜாயின் டுகெதர். அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இவ்வளோ நேரத்துக்கு எங்களுக்கு நிறைய மெமரிஸையும் ஷேர் பண்ணீங்க. ஸோ இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச்.